வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாசிகிங். நாம் இந்த வீடியோவில் ஒன் பீஸில் பவர்ஃபுல்லான பைரட் க்ரூ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9வது இடத்துல வந்து க்ராஸ் கில் தான் காணப்படுது. இந்த பைரட் க்ரூவினுடைய லீடர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பக்கி தான். ஸோ பக்கி வந்து என்ன தான் இந்த பைரட் க்ரூவினுடைய லீடராக இருந்தாலும் இவருக்கு அடுத்ததாக 2 பேர் இருக்காங்க. ஸோ அதால் தான் இந்த க்ரூ வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 2 பேருமே வந்து முன்னாள் ஓவர்லார்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆள் தான் மீஹாக். ஸோ மீஹாக் தான் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்மேன் என்கின்ற பட்டத்தை இப்போ வரைக்கும் வச்சு இருக்காரு. இவரை கண்டாலே வந்து ஒரு படையே நடுங்கும் அப்படின்ற லெவலில் வந்து ஒரு கெத்தான கேரக்டராக இவரை காட்டியிருக்காங்க. ஸோ மீஹாக் தான் வந்து இந்த டீமினுடைய பவர் ஹவுஸாகவே தொலைப்படுறாரு. அதே மாதிரி இந்த டீமினுடைய மூளையாக தொலைப்படுறது வந்து குரோக்கடைல் தான். ஸோ குரோக்கடைல் வந்து முன்னாள் ஓவர்லாட்டாக காணப்பட்டார். இந்த க்ராஸ்கில் மட்டும்தான் மற்ற பைரட் குரூப்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தா இதுவரைக்கும் வந்து பைரட்ஸுக்கு தான் பவுண்டி வச்சு பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த க்ரூ வந்து மரைன்ஸுக்கே வந்து பவுண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேரை தவிர பவர்ஃபுல்லான வேறு எந்த ஒரு பைரட்ஸுமே இல்லை. அதால தான் இந்த பைரட் க்ரூ வந்து 9வது இடத்துல இருக்குது. இந்த பைரட் க்ரூ வந்து ஒன் பீஸ் அப்பு தேடி தான் போகிறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு மெயினான ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. இந்த க்ரூவில் யாருமே வந்து போனோகிராஃப்ஸை வாசிக்கிற அளவுக்கான நுழைச்சி இருக்கவங்க யாருமே இல்லை. அப்படியே 8வது இடத்துல பார்த்தோம்னா 8வது இடத்துல வந்து பீஸ் பைரட் தான் காணப்படுறாங்க. ஸோ இந்த பைரட் க்ரூவினுடைய லீடர் வேறு யாருமே இல்லை, கைடோ தான். ஸோ கைடோ தான் இந்த பைரட் க்ரூவினுடைய லீடராக இருக்காரு. ஸோ கைடோ எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா கைடோ வந்து வோனோ ஆக்லேயே நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்டில் ஸ்ட்ராங்கஸ்டான க்ரீச்சர் அப்படிங்கிற பட்டத்தை இவர் தான் வச்சிருக்காரு. இவரை தோக்கடிக்க வந்து லூஃபி கியர் 5 ஃபார்முக்கே போயிருப்பார். அப்படி அதே மாதிரி வந்து லூஃபி பல தடவை செத்து பொழைச்சிருப்பா. அப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் தான் கைடோ. அது மட்டும் இல்லாமல் கைடோக்கில் வந்து 3 பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கிங், குயின், ஜாக், இந்த 3 பேருமே இருக்காங்க. கிங் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு நம்ம பார்த்துருப்போம், குயின் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு பார்த்துருப்போம். இதை தாண்டி இந்த பைரட் குரூவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சோன் டைப் டெபிள் ஃப்ரூட்ஸ் வந்து இவங்க இந்த குரூவில் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த குரூவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக டெபிள் ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஸ்மைலி ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸையும் கொடுத்து இந்த குரூவில் எக்கச்சக்கமான பேருக்கு வந்து டெபிள் ஃப்ரூட் பவர் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஸ்மைலி டெபிள் ஃப்ரூட் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைரட் குரூ வந்து ரொம்பவே அதிகமான பைரட் குரூ இருக்கும். ஆனாலும் வந்து இவங்ககிட்ட ஒரு மெயினான ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, அதுதான் ஸ்மைலி ஃப்ரூட். ஸோ இதை வந்து வானோவாக்கிலேயே பார்த்துருப்போம். ஒட்டோமா வந்து அவருடைய பவர் மூலமாக வந்து ஸ்மைலி ஃப்ரூட் இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ணி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே வந்து சோன் டைப் டெபிள் ஃப்ரூட் நிறைய பேருக்கு இருந்தாலுமே இந்த பைரட் குரூவில் இருக்கிற மெயினான வீக் பாயிண்ட் பாதிக்கு பாதி வந்து ஸ்மைலி ஃப்ரூட்டும் இருக்கும். ஸ்மைலி ஃப்ரூட் வந்து ஆர்டிஃபிஷியலான டெபிள் ஃப்ரூட் தான். அதே மாதிரி இந்த பைரட் குரூவில் இன்னும் இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரூ வந்து பெரிய லெவலில் வந்து கப்பலில் வந்து அட்வென்ச்சராக ட்ரிப் போகிற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து ஓனோக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஓனோவிலே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க பைரட்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அப்படியே 7வது போனோம்னா பிக்மாம் பைரட் தான் காணப்படுறாங்க. ஸோ பிக்மாம் பைரட்டில் வந்து இதனுடைய லீடராக வேறு யார், பிக்மாம் தான் இருக்காங்க. ஸோ பிக்மாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். எவ்வளோ பவர்ஃபுல்லுண்டா ஓனோக்லேயே பார்த்துருப்போம். லோ மற்றும் கிட்ஸ் இவங்க 2 பேருமே உயிரை கொடுத்து சண்டை பிடிச்சி தான் இந்த பிக்மாமையை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்மாம் பைரட்டில் வந்து இருக்கிற பைரட்ஸ் அவ்வளோ பேருமே வந்து பிக்மாமினுடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து 3 பேர் இருப்பாங்க. அதுதான் ஸ்வீட் கமாண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் குறிப்பிடத்தக்க ஒரு ஆள்னு பார்த்தோம்னா கட்டகுரி. ஸோ கட்டகுரி வந்து ஒப்சர்வேஷன் ஹாக்கியில் வந்து மாஸ்டரே பண்ணி இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சாங்ஸுக்கு அப்புறம் வந்து ஒப்சர்வேஷன் ஹாக்கியை வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணது வந்து கட்டகுரின்னு தான் சொல்லணும். அப்படி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த க்ரூவில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பைரட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து லோகியா டெவில் ஃப்ரூட்டை வந்து யூஸ் பண்ணி இருப்பாங்க. அதாவது வந்து இவங்க வந்து ஃபுட்ஸினுடைய பவர் இருக்கிற ஒரு டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அட்வான்ஸாக பவர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி இருப்பாங்க. டீமினுடைய மொத்த பவரையுமே வந்து நாம் வந்து ஹோல்கேக் ஐலாண்டில் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு க்ரூ தான். ஆனாலும் வந்து பிக்மாம் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பைரட் க்ரூக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்குமே பெரிய லெவலில் காட்டலை. அப்படியே 6வது இடத்துல வந்து பிளாக் பியர்ட் பைரட்ஸ் காணப்படுது. ஸோ பிளாக் பியர்ட் பைரட்ஸில் வந்து லீடரான பிளாக் பியர்ட் காணப்படுறாரு. உலகத்திலே ஒரே ஒருத்தர் 2 டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அவர்கிட்ட இருக்கிற ஓனான டார்க் டெவில் ஃப்ரூட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பியர்ட் சிறந்ததுக்கப்புறம் ஒயிட் பியர்ட் இருந்தது வந்து ட்ரெமர் டெவில் ஃப்ரூட்டையும் எடுத்திருப்பாங்க. இந்த 2 டெவில் ஃப்ரூட்டுமே வந்து ஓவர் பவர்டான டெவில் ஃப்ரூட் தான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பைரட் குரூவை வந்து பல டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. முன்னாள் அட்மிரலான கூசான் வந்து இந்த பைரட் குரூலாம் இருந்திருப்பாரு. அக்கோச்சி எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைரட் குரூவில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து டெவில் ஃப்ரூட் ஜூஸராக இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து டெவில் ஃப்ரூட்டை ஜூஸ் பண்ணியிருப்பாங்க. பைரட் ஐலாண்டே வந்து இப்போ பிளாக் பியர்ட் கையில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த பைரட் குரூவினுடைய பேரை கேட்குற நேரம் வந்து ரொம்பவே டெரராக இருந்தாலும் இவங்க வந்து அவ்வளோ கெத்தான விஷயம் எதுவுமே செஞ்ச மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க.
மரைன்ஃபோர்ட் ஆக்லேயே வந்து ஒயிட் பியர்டருக்கு வந்து துரோகம் செஞ்சு தான் தோக்கடிச்சிருப்பாப்படி. அதே மாதிரி வந்து லோவினுடைய பைரட் குரூவான ஹார்ட் பைரட்ஸோட இவங்க கூட ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த டைமும் வந்து லோ வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. லோவினுடைய பைரட் குரூவில் வந்து லோவை தவிர வேறு யாருமே பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆக்கள் இல்லை. அப்படி இருந்துமே வந்து பிளாக் பியர்ட் ஆக்கள் வந்து திணறி இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பைரட் ஐலாண்டில் வந்து காப் தனியால் வந்து சீன் போட்டு இருப்பார். அவரே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கூசானால மட்டுமே தான் அந்த டிஃபீட் ஆகிருக்கும். ஒருவேளை கூசான் இல்லாட்டி வந்து அந்த ஃபைட்டில் வந்து காப் வின் பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதால் தான் இவங்களுடைய குரூவை வந்து 6ஆவது இடத்துல போட்டிருந்தேன். 5ஆவது இடத்துல வந்து ஸ்ட்ரோ ஹேட் பைரட்ஸ் தான் காணப்படுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா நிறைய பேர் காண்டாவீங்கன்னு தெரியும். பட் எம்சியினுடைய பைரட் குரூ தான் இது. இந்த பைரட் குரூ 5ஆவது இடத்துக்கு போட்டதுக்கான ரீசனை நான் அப்புறம் சொல்கிறேன். பைரட் குரூவினுடைய லீடராக வந்து மங்கி டி லூஃபி தான் காணப்படுறாரு. ஸோ மங்கி டி லூஃபி வந்து டிவைன் ஃப்ரூட்டான சன் காட் நிக்காவினுடைய டெவில் ஃப்ரூட்டை வச்சிருப்பாரு. ரொம்பவே பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டை வந்து லூஃபி வச்சிருப்பாப்படி. அது மட்டும் இல்லாமல் 3 ஹாக்கையுமே வந்து அட்வான்ஸ் பண்ணியிருப்பாப்படி. அதே மாதிரி இந்த இதில் வந்து பவர் ஹவுஸாக வந்து சோரா இருக்காரு, சாஞ்சி இருக்காரு, அது தவிர ஜின்பே இருக்காங்க. ஸோ இப்படி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபோனோகிரிஸை ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரோபின் இருக்காங்க. இன்டெலிஜென்ட்டாக ஃபைட் பண்ணக்கூடிய பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த க்ரூ வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு க்ரூவாக இருக்கும். முதல் 4 இடத்துல இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணுற நேரம் வந்து இந்த பைரட் க்ரூ இன்னுமே வளரலன்னு தான் சொல்லணும். லூஃபி சோரா இந்த 2 பேருக்குமே இம்பார்ட்டன் கொடுத்து பவரை வந்து இன்னுமே கெயின் பண்ணியிருக்காங்க. பட் சாஞ்சிக்கு வந்து இன்னுமே பவர் டெவலப்மெண்ட் இன்னுமே கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் ஜின்பேக்கும். இதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக வந்து பவரை வந்து கெயின் பண்ண மாதிரி எங்கேயுமே காட்டல. ஸோ இப்போ வரைக்குமே இவங்களுடைய பவர் லெவல் இன்னுமே அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே 4ஆவது இடத்துல வந்து ரெட் ஹேட் பைரட் தான் காணப்படுறாங்க. ஸோ இந்த பைரட்டை வந்து பெரிய லெவலில் காட்டி இருக்காடியுமே வந்து இந்த பைரட் க்ரூவுக்கு வந்து ஒரு கெத்தான ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த பைரட் க்ரூ அப்பியர் ஆனாலே கெத்து அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பைரட் க்ரூவினுடைய கேப்டனாக வந்து சாங்ஸ் தான் காணப்படுறாரு. சாங்ஸ் வந்து 3 வகையான ஹாக்கியுமே மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. இந்த ரெட் ஹேட் பைரட் க்ரூவில் வந்து யாருமே வந்து டெவில் ஃப்ரூட் ஜூஸராக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஹாக்கியை ஜூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. சாங்ஸனுடைய பைரட் குரூவில் வந்து சாங்ஸனுடைய ரைட் ஹேண்ட் மேனாக காணப்படுறது பென் பெக்மேன். ஸோ பென் பெக்மேனை பார்த்து அட்மிரல் ஒருத்தரான கிசாருவே பயப்பட்டு இருப்பார். அவ்வளோக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் பென் பெக்மேனை காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி வந்து ஊசப்பினுடைய அப்பாவான ஜாசப் வந்து இந்த பைரட் குரூலாம் காணப்படுறாரு. ஜாசப் வந்து ஊசப்பை விட பவர்ஃபுல்லான ஒரு ஷூட்டராகவும் காணப்படுவார். இதை தவிர இந்த பைரட் குரூவில் காணப்படுற மற்றவங்களுடைய பவரில் வந்து பெரிய அளவுக்கு காட்டல. ஆனால் வந்து இந்த பைரட் குரூவை கண்டா ரொம்பவே பயப்படுவாங்க. உதாரணத்துக்கு வந்து லோ பைரட்ஸை வந்து பிளாக் பியர்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி லோக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற கிட் பைரட் குரூவை வந்து சாங்ஸ் வந்து ஒரு சில செகண்ட்லேயே வந்து அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். பைரட் குரூவையும் ஷிப்பையுமே அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து மரைன்ஃபோர்ட் ஆக்கில் வந்து சாங்ஷனுடைய குரூ அப்பியர் ஆனதுக்கு அப்புறமே வந்து இந்த ஓரை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோக்கு பயப்பட்டிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி கெத்தாக வந்து ரெட் ஹேட் பைரட்டை வந்து காட்டியிருக்காங்க. ஒருவேளை ஹேட் பைரட்டுடைய ஃபுல் பொட்டன்ஷியலையுமே இவங்க ரிவீல் பண்ணால் இந்த பொசிஷன் இன்னுமே அதிகரிக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே 3ஆவது இடத்துல பார்த்தோம்னா ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் தான் காணப்படுறாங்க. ஸோ ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் குரூவில் வந்து உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மேன் அப்படின்னு சொல்கிற ஒயிட் பியர்ட் காணப்படுறாரு. ஒயிட் பியர்ட்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டுமே இருக்கும், ட்ரெமர் டெவில் ஃப்ரூட். இதை வச்சுக்கொண்டு அவருடைய ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும். மரைன்ஃபோர்ட் ஆக்லேயே பார்த்துருக்கு. ஸோ இந்த பைரட் குரூவுக்கு எதிராகத்தான் வந்து 3 அட்மிரல், ஃப்ளீட் அட்மிரல், கார்ப், எக்கச்சக்கமான கேப்டன், வைஸ் கேப்டன், 7 வார்லார்ட் இவங்க எல்லாருமே கொண்டு வந்திருப்பாங்க. ஒயிட் பியர்டினுடைய குரூவை பார்த்து பயந்து தான். அதே மாதிரி ஒயிட் பியர்டினுடைய பைரட் குரூ வந்து பல டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒயிட் பியர்டினுடைய 1வது டிவிஷனுடைய கேப்டன் தான் மாக்கோ. மாக்கோமே ரொம்பவே பவர்ஃபுல். இவருடைய பவரை வந்து வானோவாக்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ வானோவாக்கில் வந்து கிங் அண்ட் குயின் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துப்போம். சோரோ, சாஞ்சி இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு கிங் அண்ட் குயினையும் டிஃபீட் பண்ணி இருப்பாங்க. பட் வந்து கிங் அண்ட் குயின் இவங்க 2 பேருமே ஒரே டைமில் வந்து மாக்கோ சமாளிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பல பேரை ஹீலிங் பண்ணிட்டே இந்த ஃபைட்டை நடத்தி இருப்பா. அப்படி ஸோ அவ்வளோக்கு பவர்ஃபுல்லானவர் தான் மாக்கோ. அதே மாதிரி 2nd டிவிஷன் கேப்டனாக வந்து ஓடன் இருந்திருப்பார். ஓடோ வந்து கைடோவின நெஞ்சிலவே ஒரு கோடை போட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஓடன். 2nd டிவிஷன் கேப்டனாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஸ் வந்து கேப்டனாக இருந்திருப்பார். ஏஸ் தான் வந்து லூஃபியினுடைய அண்ணா. ரொம்பவே பவர்ஃபுல்லான பைரட் குரூ தான் வந்து இந்த ஒயிட் பியர்டினுடைய பைரட் குரூ. 2வது இடத்துக்கு போனோம்னா ரோஜர் பைரட் குரூ தான் காணப்படுது. ரோஜர் பைரட் குரூவில் வந்து கேப்டனாக வந்து கோல்டி ரோஜர் தான் காணப்படுறாரு. ஸோ இந்த பைரட் குரூவை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாங்ஸனுடைய பைரட் குரூ, அதாவது சாங்ஸனுடைய பைரட் குரூ வந்து கோல்டி ரோஜருடைய பைரட் குரூவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த பைரட் குரூவை எடுத்திருப்பாங்க. ஸோ இதனுடைய கேப்டனாக வந்து கோல்டி ரோஜர் தான் காணப்படுறாரு. ஸோ கோல்டி ரோஜர் தான் வந்து ஒன் பீஸை அட்டென்ட் பண்ணி கிங் ஆஃப் த பைரட்டாக இருப்பா. அப்படி ஸோ இந்த பைரட் குரூ தான் ஒன் பீஸை பார்த்த பைரட் குரூ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஹாக்கியை யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பவருமே இல்லை. இந்த பைரட் க்ரூவினுடைய ரைட் ஹேண்ட் மேன் சில்வர் ரயிலு காணப்படுவார். சில்வர் ரயிலியை பார்த்து பிளாக் பியர்டே பயப்படுவாப்படி. அது மட்டும் இல்லாம இந்த வயசான சில்வர் ரயிலியை வந்து கிசாரோ கூட வந்து ஒட்டை கொத்தையா ஃபைட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய லெஃப்ட் விங்கா வந்து கபன் காணப்படுறாரு. ஸோ கபன் வந்து பவர்ஃபுல்லான ஹோலி நைட்ஸை வந்து அவருடைய வயசான காலத்தில் வந்து சமாளிச்சிருப்பாப்படி, டஃப் கொடுத்துருப்பாப்படி. ஸோ இப்படி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இந்த இது. பட் வந்து இப்போ வந்து எல்பஃபாக்ல வந்து இவங்களுடைய கெத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னுமே காட்டல. இந்த ரோஜர் பைரட்ஸ் குரூ வந்து எல்லா கூடயுமே ரைவல்ரியாக இருந்திருப்பாங்க. அதெல்லாமே லெஜெண்டரி ரைவல்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்ட்ல வந்து ராக்ஸ் பைரட் குரூவோட வந்து ரைவல்ரி பண்ணியிருப்பாப்படி. அதுக்கப்புறம் வந்து ஷீக்கி, அதுக்கு பிறகு வந்து ஒயிட் பியர்ட், இவங்க கூட எல்லாமே ரைவல்ரி பண்ணியிருப்பா. அப்படி அது மட்டும் இல்லாமல் அதே காலத்தில் வந்து மெரைன்ஸில் பவர்ஃபுல்லான மெரைனான காப் கூட வந்து ஒத்த கொத்தையாக ஃபைட் பண்ணியிருப்பா. அப்படி எல்பஃபாக்ல வந்து இவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டிடுவாங்க. ஸோ ஒருவேளை வந்து இவங்களுடைய பொசிஷன் பின்னுக்கு போகுமா இல்லை ரெண்டாவதுலேயே ஸ்டே ஆகுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அப்படியே முதலாவதுக்கு போனோம்னா இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வேறு எந்த பொசிஷனுக்குமே வந்து உங்களுக்கு வந்து வேறு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் முதலாவதுல வந்து ஒரே ஒரு ஒப்பீனியன் தான், அதுதான் ராக்ஸினுடைய பைரட் க்ரூ. ஸோ ராக்ஸ் எவ்வளோ கெத்தான கேரக்டர்ன்றதை இப்போ எல்பஃபாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ராக்ஸை எதிர்க்கிறதுக்காக வந்து கார்ப் அண்ட் கோல்டி ரோஜர் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ராக்ஸை எதிர்த்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் ராக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஜெயன்ஸை வந்து இவர் எதிர்த்திருப்பார், டிஃபீட் பண்ணியும் இருப்பார். அதே மாதிரி இவங்களுடைய பைரட் குரூவில் வந்து இப்போ நம்ம எப்படியெல்லாம் பெரிய பெரிய கெத்தான கேரக்டராக காட்டுறோமோ அவங்க எல்லாமே வந்து இந்த ராக்ஸினுடைய பைரட் குரூலாம் காணப்படுவாங்க. ஒயிட் பியர்ட், பிக் மாம், கைடோ, ஷீக்கி, இப்படி பவர்ஃபுல்லான எல்லா கேரக்டருமே வந்து இந்த ராக்ஸினுடைய பைரட் குரூலாம் இருப்பாங்க. ராக்ஸினுடைய பைரட் குரூவின ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து எல்பஃபாக்ல வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ராக்ஸ் வந்து ஹோலி நைட்டுக்கு எதிராகவே வந்து ஃபைட் பண்ணி இருப்பா அப்படி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.